பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும் என்று திருவள்ளுவர் அதை அடித்து சொன்னதை அப்படியே அங்கீகரிச்ச ஒரு ஆள். பிராமணன் வேதத்தை மறந்தால் கூட ஒன்றும் தப்பில்லை, ஒன்றும் தப்பில்லை, மரப்பினம் ஒத்துக்கொள்ளலாம். ஒத்து என்பது வேதத்துக்கு ஒரு பெயர். ஆகவே நீ மறந்து போனால் கூட வேதத்தை கற்றுக்கொள்ளலாம், ஒன்றும் தப்பில்லை. பிராமணன் வேதத்தை மறந்தான்றதுக்காக அவனை ஒதுக்கி வைக்காத. ஆனால் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். ஒழுக்கத்திலே குன்றி போய்விட்டாயானால் நீ பிராமணனே அல்ல என்று சொன்னவர் திருவள்ளுவர். அதை அங்கீகரித்தவர் பரிமேலழகர். அறவாளி அந்தணன், அந்தணன் என்பதற்கு உரை எழுதுகிற பொழுது பரிமேலழகர் உரை இருக்கிறதே, அவர் யார் என்பதை நமக்கு இனம் காட்டுகிற உரை. அந்தணர் என்பதற்கு உரை எழுதுகிறார் பரிமேலழகர். அதான் அவருடைய உரை சிறப்பு. அவரை இனம் காட்டுகிற ஒரு உரை சொல்லுகிறேன். அந்தணர் என்பர் அறவோர் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலால் என்ற குறளுக்கு உரை எழுதுகிற பொழுது அந்தணன் என்பது ஏது பெயர் என்று எழுதுகிறார். வேற ஒரு பிராமணன் எழுதுவானா இதே?